இது 20 ரூபா பேனா, இது 100 ரூபாய், இது 300 ரூபாய். எல்லாமே எழுததான் போகுது. ஆனா ரேட் வேரி ஆகுது. 2 ரூபாயில இருந்து லட்சம் வரைக்கும் கூட பேனாவோட பிரைஸ் வேரி ஆகுது. இந்த பேனாலாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, அதை மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு கஸ்டமர் கிட்ட கொண்டு போற வரைக்கும் எல்லாமே டீடைலா 3 ஸ்டெப்ல இந்த வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் சுகன்யா. வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் இந்த பென் எப்படி மேனுஃபேக்சர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதோட முக்கியமான பார்ட் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டிப் தான். இந்த பால் டிப் டங்ஸ்டைன் கார்பைட்ங்கிற ஒரு மெட்டீரியலால உருவாகுது. இது ஸ்டீலை காட்டிலும் 10 டைம்ஸ் ரொம்ப ஹார்டா இருக்கும். இத பவுடர் ஆக்கி ஹையஸ்ட் பிரஷர்ல அந்த ஸ்பியர் ஷேப்ல கொண்டு வர்றாங்க. செகண்ட் இந்த இங்க் கார்ட்ரிட்ஜ். இது பாலிப்ரோபலைன் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியல் கிரேட் ஒரு பிளாஸ்டிக்கால பண்றாங்க. தென் இது இருக்கக்கூடிய இந்த நிப், இந்த நிப்பு தான் அந்த ஸ்பியர் ஷேப்பை ஹோல்ட் பண்ணிருக்கு. அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால பண்றாங்க. இங்க் ஒவ்வொரு ரீஜனை பொறுத்து இங்கோட ஃபார்முலா வேரி ஆகும். ஏன்னா டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டியை பொறுத்து இந்த இங்க் கட்டியாகாம இருக்கிறது அந்த கையில தான் இருக்குது. அந்த ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் சிஸ்டம்ல இங்க இந்த கார்ட்ரிட்ஜ்ல நிரப்பி ஃபைனலா அவங்களோட பிராண்ட் நேமை கொடுத்து நமக்கு ஃபைனல் அவுட்புட்டா ஒரு பென் கிடைக்குது. பட் ஒரு இனிஷியலா ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவ்வளோ ஸ்டெப்ஸும் நம்ம பண்ண தேவையில்லை. இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்றவங்க கிட்ட இருந்து வாங்கி அதை அசம்பிள் பண்ணா போதும். அதுக்கு அசம்பிளர் மாடல்னு பேரு. அதுக்கு தேவையான மிஷினரிஸ் காஸ்ட் மட்டும் 60,000ல இருந்து 1 லட்சம் வரை இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். முக்கியமான மிஷின் அடாப்டர் ஃபிட்டிங் மிஷின். இது இந்த பிளாஸ்டிக் கேப்பையும் இங்க இருக்கக்கூடிய பால் பாயிண்டையும் ரெண்டையும் அட்டாச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இங்க் ஃபில்லிங் மிஷின். இது இங்க நமக்கு கரெக்டா இன்ஜெக்ட் பண்றதுக்கு. டிப் ஃபிட்டிங் மிஷின் இந்த பால் டிப்பை கரெக்டா பிளேஸ் பண்றதுக்காக. ஸ்கிரீன் பிரிண்டிங் மிஷின் நமக்கு ஒவ்வொரு பிராண்ட் நேம்ஸையும் இங்க இருக்க மாதிரி பிரிண்ட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இதுவே இப்ப நம்ம கார்பரேட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பிராண்ட் நேம் லோகோ போட்டு கஸ்டமைஸ்டா பென் கேட்பாங்க. அந்த டைம்ல கூட நம்ம இந்த ஸ்கிரீன் பிரிண்டிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ரிஃபியூகல் மிஷின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பென்ல நீங்க இங்க் எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பபிள்ஸ் கிரியேட் ஆகும். அந்த பபிள்ஸ் ரிமூவ் பண்ணல அப்படின்னா ஃபியூ வேர்ட்ஸ்லயே நமக்கு பேனா எழுதுறது ஸ்டாப் ஆகிடும். பேக்கேஜிங் டேபிள் அண்ட் டூல்ஸ் இதெல்லாம் சேர்த்தே 58,000ல இருந்து 1 லட்சம் வரைக்கும் காஸ்ட் ஆகுது. இதெல்லாம் எங்க நான் சோர்ஸ் பண்றதுங்கிற கொஸ்டின் நமக்கு வரும். நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வில்லிவாக்கம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இங்கதான் மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடியது. பேன் இந்தியால டெல்லி, சீலாலம்பூர் இதான் பென் காம்போனன்ட்ஸ் ஹப் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இங்க பேரல்ஸ், கேப்ஸ், டிப்ஸ் இது எல்லாமே வந்து அஃபோர்டபிளான பிரைஸ்ல கிடைக்கும். மும்பை, குர்லா, தாராவிலாம் இங்க் சப்ளையர்ஸ் இருப்பாங்க. ராஜ்கோட், குஜராத் வந்து மிஷின் மேனுஃபேக்சரர். இந்த பிளேஸ்ல நம்ம சோர்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் எடுத்துட்டோம் அப்படின்னா indiamark.com இருக்குது, tradeindia.com, alibaba.com. இங்க ஆன்லைன்ல நம்ம சோர்ஸ் பண்ணிக்கலாம். இத பண்றதுக்கு என்ன லைசன்ஸ் தேவைங்கிற கொஸ்டின் வரும். MSME ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா தேவை. இது ஃப்ரீ. அப்ளை பண்ண அதே டே நமக்கு கிடைச்சிடும். தென் ஜிஎஸ்டி நம்மளோட டர்ன் ஓவர் 40 lakhsக்கு மேல இருந்தா கண்டிப்பா எடுக்கணும். பட் அமேசான்ல நம்ம செல் பண்றோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கேட்பாங்க. தென் ட்ரேட் லைசன்ஸ் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் NOC இந்த சர்டிபிகேட் தேவை. ஏன்னா நம்ம இங்க்ங்கிறது ஒரு கெமிக்கல். ஸோ கிரீன் கேட்டகரியில இந்த சர்டிபிகேட்டும் வாங்கி வைக்கணும். ஃபியூச்சர்ல ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டும் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்மளோட பிராண்ட மத்தவங்க நம்ம நேம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சர்டிபிகேட் வாங்குவாங்க. ஒரு பென் மேனுஃபேக்சர் பண்ணிட்டீங்க, யார்கிட்ட செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனா நிறைய பேருக்கு தெரியாதது gem.gov.in ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ப்ராடக்ட லிஸ்ட் பண்ணிட்டா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இதுல தான் பல்கா ஆர்டர்ஸ் எடுப்பாங்க. அவங்க வாங்கக்கூடியது கவர்மெண்ட் கலெக்டர் ஆபீஸ், கவர்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் பல்க் ஆர்டர்ஸ் எடுப்பாங்க. நமக்கு எந்த மிடில் மேன்ஸும் இருக்காது. MSME வச்சிருக்கிறவங்களுக்கு ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கும். இப்ப நம்ம யோசிக்கலாம், நிறைய பேர் மார்க்கெட்ல இருக்காங்க. பட் எல்லாருமே பென் செல் பண்றதை காட்டிலும் நம்ம யூனிக்கா கொடுக்கும் பொழுது அதோட மதிப்பு அதிகமாகுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த பென் எடுத்துட்டீங்கன்னா இது நான் துபாயில வாங்கினேன். இதோட ரேட் 10 dirhams. நம்ம இந்தியன் மதிப்புக்கு 260 rupees கிட்ட வந்துருது. வெறும் இந்த டிசைன்ஸ்க்காக தான் இவங்க கொடுத்திருக்க இந்த ஆர்ட் பீஸ்க்காகவே எக்ஸ்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து இதை வாங்குறாங்க. ஸோ இன்னொரு பிராண்ட் இங்க மான் பிளாங்க்னு இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பிரைஸே 40,000ல இருந்து 1 மில்லியனுக்கு கூட ஒரு பேனாவை விற்கிறாங்க. அதுவும் நம்ம எழுதுற பேனா தான். எக்ஸாம்பிளுக்கு அதுல ஒரு ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பேனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு நாவல்ல இருந்து மெயின் கேரக்டர் எடுத்து
அந்த மெயின் கேரக்டர்ல அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சு இந்த பெண்ணோட கேப்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு ஆர்டிஸ்டிக்கா அவங்க காட்டுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அதோட மதிப்பு கூடிக்கிட்டே போகுது. இத நீங்க Amazon, Flipkart மாதிரியான ஆன்லைன் வெப்சைட்ல கூட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி செல் பண்ணலாம். ஒரு பெண் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கல இருந்து அது எப்படி செல் பண்றாங்க வரைக்கும் ஒரு டீடைல் ஓவர் வியூ கிடைச்சிருக்கும். இத பத்தின டீடைல் டாக்குமெண்ட் கமெண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. வேற என்ன மேனுஃபேக்சர் பத்தி நீங்க பார்க்க நினைக்கீங்கங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பிசினஸ் கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் how to do this இத பத்தி பாக்குறதுக்கு சுகன்யா நிவாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.